ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து இந்த வாரம் நோம்பி, அதாவது ஊர் திருவிழா மாரியம்மன் கோவில் பண்டிகை. அதை முன்னிட்டு நாங்கள் வந்து லட்டு செய்ய போகிறோம். ஸோ நான் தான் லட்டோட மாஸ்டர். இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எப்படி செய்கிறது கிடையாது, ஃபேமிலியாக லட்டு பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு vlog மாதிரி வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து நந்தி பிராண்ட் தான் வாங்குவோம். ஸோ நந்தி பிராண்ட் கடலை மாவு 1 கிலோ எடுத்துக்கோம். ஸோ இதை வந்து கிழிச்சு கொட்டிக்கலாம். ஒரு கிலோ மாவுக்கு எவ்வளோ லட்டு வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டான மீடியமான சைஸ்க்கு எவ்வளோ லட்டு வரும்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ 1 கிலோ மாவு எடுத்தாச்சு. இந்த மாவில் உப்பு எதுவும் சேர்க்காம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். சில பேர் மாவை சளிச்சு போடுவாங்க, நான் சளிக்கல, அப்படியே போட்டேன். ஸோ மாவை கட்டி இல்லாமல் கிடைக்கணும். அதுதான் இதில் வந்து கொஞ்சம் கடினமான வேலை. ஏன்னா கட்டி பிடிச்சதுன்னா மாவு பச்சையாக இருக்கும், பூந்தி போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பூந்தி லட்டு செய்ய போகிறோம். பூந்தி லட்டு, சோட்டா பீம் பூந்தி லட்டு. மாவு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ எனர்ஜிக்காக முட்டை சாப்பிடுவோம். ஸோ பூந்தி மாவு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். மாவு ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. மாவு ரொம்ப நேரம் ஊற விட்டால் மாவு புளிச்சு போயிடும். அதனால் நம்ம மாவு கரைச்ச உடனே எண்ணெயில் போட்டு பூந்தி எடுத்துடணும். இப்போ அடுத்து எண்ணெய் சூடு பண்ணி பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு கொஞ்சம் உயரமாக, எல்லா வீட்டில் அடுப்பு உயரமாக தான் இருக்கும். அந்த எங்கள் வீட்டில் அதே மாதிரி தான் இருக்குது. நின்றுட்டு ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. அதனால் அடுப்பு எடுத்து கீழே வச்சுட்டா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நீட்டாக வேலை செய்யலாம். ஸோ இப்போ அடுப்பு எடுத்து கீழே வச்சுக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து செக்கில் ஆட்டின கடலை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அடிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன பாரு போதும், பொங்குச்சுனா அப்புறம் தான். ஸோ எங்கள் அம்மா தான் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப்பர். ப்ளஸ் இந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி அதெல்லாம் எங்கள் அம்மா தான் எனக்கு ஐடியா கொடுப்பாங்க. எண்ணெய் வச்சு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெய் இன்னும் காயில், அது இன்னும் மேலே எந்திரிக்கவே இல்லை மூட்டை மாவு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இதான் நம்ம பூந்தி போட போகிற கரண்டி. இது பேர் பூந்தி கரண்டி. இது வந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து 25 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மாவோட கரண்டி இது. எங்கள் அம்மாவுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இருக்குது. ஸோ எவ்வளோ வருஷம் இருக்கும், 25 வருஷத்துக்கு மேலே கேரண்டியாக இந்த கரண்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இப்படி பூந்தி தைக்க போகிறோம். ஸோ வடுப்பு பார்த்திங்கன்னா இந்த பூந்தி கரண்டிக்கு வடுப்பு பெருசாக இருக்கும். அப்போ தான் மாவு ஊற்றி கரெக்டாக தைக்க முடியும். சாதாரண கரண்டியில் தைக்க முடியாது, ஏன்னா மாவு ஊற்றினா வெளியே போயிடும். கரெக்டாக வடுப்பு வச்சு பூந்தி கரண்டி. எண்ணெய் காஞ்சிட்ட மாதிரி இருக்குது. திருப்பி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாவு மறுபடியும் எடுத்து பார்க்கலாம்.
லைட்டாக மாவு மேலே கொஞ்சம் லேட்டாக தான் வருது, இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ என்ன நல்லாவே காஞ்சிடுச்சு, கடைசி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மாவு எடுத்துட்டு லைட்டாக எடுத்துட்டோன்னா பாருங்கள், மாவு டக்குனு மேலே வந்துடுச்சு நம்ம போட்டோடனே. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம பூந்தி தைக்கலாம். இப்போ மாவு எண்ணெய் காஞ்சிடுச்சு, மாவு ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா. ஸோ மாவை எடுத்துகிட்டு நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஸோ பூந்திலெல்லாம் முட்டை முட்டையாக வரணும், அப்போ தான் கொஞ்சம் வந்து பதம் நல்லாயிருக்கும். வால்வெல்லாம் வந்துச்சுன்னா வால் பக்கம் சீக்கிரம் கிறிஸ்பி ஆகிடும், ஹெட்டு வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகாது. அந்த நம்ம கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பூந்தி எடுத்துடணும். மூடி வச்சிருக்குமா? பூந்தியோட லாஸ்ட் இது. பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூந்தி போட்டாச்சு. பூந்திக்கு அடுத்த மெயின் பார்ட் வந்து பாகு. ஸோ பாகு வந்து கம்பி பதம் காய்ச்சி ஊற்றணும். ஸோ 1 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சக்கரை எடுத்திருக்கேன். 1 கிலோ கொட்டிக்கிட்டு நல்லா பாவு காய்ச்சிக்கலாம். ஸோ தண்ணி வந்து கரெக்டாக சக்கரை முழுகிற அளவு தண்ணி வச்சா போதும். தண்ணி அதிகமாக வச்சாலும் பிரச்சனை இல்லை, பாவு காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சீக்கிரம் காயணும்னா கரெக்டாக சக்கரை முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்க, சக்கரை ஃபுல்லாக முழுகிடுச்சு. இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இதை வச்சு காய்ச்சிடலாம். பாவு காயிட்டும் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாவு கீழே காய்ச்சிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம வந்து ஏலக்காவும் சர்க்கரையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா நல்லா ஏலக்காய் வெறும் ஏலக்காய் அரைச்சோம்னா திப்பியாக இருக்கும். அதனால சக்கரை போட போட்டு அரைச்சோம்னா நல்லா பிளண்ட் ஆகிடும். ஸோ பாருங்க, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக சக்கரை, 2 ஸ்பூன் சக்கரை. நல்லா பொடியாக அரைச்சாச்சு. இந்த சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். முந்திரி வந்து கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். அப்படி அப்படியே போட்டால் லட்டில் வந்து பெருசு பெருசாக நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் 2-3 உடச்சிக்கலாம். ஸோ முந்திரி உடச்சாச்சு. இப்போ முந்திரி, திராட்சை, கிராம்பு எல்லாத்தையும் நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வீட்டிலே ரெடி பண்ண பசுமாட்டு நெய்.
பையா காஞ்சிச்சா இருக்குது பையா வந்துரும் இதை கம்மி பாவு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கம்மி தான் பார்த்துக்கலாம். ஸோ பாவு கொஞ்சம் எடுத்துட்டு இன்னும் கரெக்டாக உருண்டை அதனால் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிட்டத்தட்ட பாவு பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முந்திரி பழம் வறுத்துக்கலாம். அந்த இடத்துல இங்கே பாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. நமக்கு பாவு காமி பாவை மாற்றலாம் மறுபடியும். இதுதான் கம்மி பதம். இன்னும் செத்தம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டால் பாவு ரொம்ப கெட்டியாயிடும். பாருங்கள் நல்லா உருண்டுருச்சு. கரெக்டாக பதறடி ஆயிடுச்சு. எடுத்து ஊற்றிக்கலாம் இனிமேல். ஸோ பாவை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இந்த இதில் ஊற்றிக்கலாம். பூந்தியில் ஊற்றிக்கலாம். ஜாக்கிரதையாக ஊற்றணும். பாவு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ இந்த பூந்தி வந்து பாவுலே கொஞ்ச நேரம் நல்லா உருட்டும். இப்போலாம் அந்த கையை வைக்க முடியாது, பயங்கர சூடாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கிளறி வச்சோம்னா நல்லா பாவுலே பூந்தி நல்லா ஊறும். பயங்கர கூட இருக்கு. இப்போ தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். அப்பதான் உணராமல் இருக்கும். முந்திரி எல்லாம் வறுத்தாச்சு. முந்திரி எடுத்து கொட்டிக்கலாம். நமக்கு நெய் நிறையா தேவை, அதனால தான் நாங்கள் இவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோம். நாங்கள் நெய் நிறையா ரெட்டில் சேர்த்துவோம். எவ்வளோ கிலோ நெய் லட்டு தருமோ அவ்வளோ கிலோ லட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததுலே கிராம்பு வறுத்துக்கலாம். எவ்வளோ போட்டு கிராம்பு இவ்வளோ கிராம்பு எடுத்துட்டேன். ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து நெய் வேஸ்ட் பண்ண வேணாம். மத்தேங்கம்மா எடு ஏதோ ஒன்று எடு. இனிமேல் நமக்கு கரண்டி சுற்றப்படாது, அதனால அந்த குச்சி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டி ஓரமாக வச்சுட்டு
குச்சி நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இது 10 நிமிஷம் கிளறணும். இப்போ இதுக்கு வந்து பாவடைனா பூந்தி ஊற வச்சாச்சு, நல்லா நினச்சாச்சு. நெய், பாகு, வறுத்த முந்திரி, திராட்சை, கிராம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்காரு. ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏலக்காய் மறந்தாச்சு பார்த்தீங்களா? ஏலக்காய் இங்கே இருக்குது. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தூரத்துலேயே கபடி ஏலக்காய் போட்டோடனே வாசமே மணக்குது. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊறணும். அப்போ தான் பூந்தி வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தாலும் நல்லா பாலை ஊறிடும். லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பூந்தி நல்லா உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அரை மணி நேரம் ஊறினது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் பிடிமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிக்கலாம். இப்போது நானும் அம்மாவும் சேர்ந்து பிடிக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம லட்டு முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நம்ம லட்டு சைஸு தான் கிட்டத்தட்ட 100 லட்டு வந்திருக்கு நமக்கு. 1 கிலோ கடலை மாவுக்கு 100 லட்டு. ஸோ மீதி உள்ளே இருக்குது, நான் காட்டலாம் உங்களுக்கு. தான் ஃபைனல் லட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை பாய்.